Okay. So students listen here. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம பார்ட் 1ல வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியாக நம்ம கூடுதலான ப்ராக்டிஸஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த டெஸ்ட் 5ல இப்போ நம்ம நிற்கிறோம். சரியா? இந்த டெஸ்ட் 5 கேள்விகள் முடிஞ்சதுக்கு பின்னுக்கு நான் உங்களுக்கு மேலதிகமான ப்ராக்டிஸஸ் செய்ய வேண்டி வரும். ரைட். அப்போ அந்த வகையில நம்ம இதுவரைக்கும் டெஸ்ட் 5ல 4 கேள்வி வரைக்கும், அதாவது 3 கேள்வி வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். அதுக்குரிய ஆன்சர்ஸ் எழுதிக்கிறோம். ரைட். In today's class we are going to discuss about test 4. Test 4 எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு பர்சனை டார்கெட் பண்ணிக்கிறாங்க, மேரி கியூரி. மேரி கியூரி அம்மையார்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஒரு பேராகிராஃப்ல தந்திருக்கிறாங்க. ஒரு பர்சனை பத்தி வாரதா இருந்தா என்னென்ன கேள்விகள் வரும்னு இங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று பர்த் பிளேஸ், அடுத்தது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அச்சீவ்மெண்ட்ஸ், மேஜர் டிஸ்கவரிஸ், இயர் ஆஃப் பர்த், இம்பேக்ட் ஆன் மெடிசின். இவ்வளவு விஷயங்கள் போட்டிருக்கலாம். ரைட். அப்ப எனக்கு ஒரு 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இதுக்குரிய ஆன்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே. சரி, இப்ப நம்ம ஆன்சர்ஸ் பாப்போம். இப்படி கவனிங்க. முதலாவதாக சிஃப்கா சொல்லுங்க பாப்போம். பர்த் பிளேஸ் ஓகே. ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன? Radioactivity. ஓ, ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன? இங்க பாருங்க பிள்ளைகள், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ற அந்த கேட்டகரிக்குள்ள அவங்க இப்போ ஃபீல்டுன்னா உங்களுக்கு தெரியும், துறை. ஏதாவது ஒரு துறையில நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம சொல்றது ஃபீல்டு. அப்ப அந்த ஃபீல்டு சொல்ல அவங்க டிரெக்டாவே அங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம இது இங்க போட வேண்டியது என்னன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. இது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிக்குரிய ஆன்சரா வரப்போ. ஓகே. ஒன்று. யாதுஷிகா சொல்லுங்க பாவம். அச்சீவ்மெண்ட்ஸ். அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? சாதனைகள். சாதனைகள், அவங்களோட அடைவுகள், இதுக்கு தான் சொல்றது அச்சீவ்மெண்ட்ஸ். என்ன? இதுக்குரிய ஆன்சர்ஸ். First woman to win a Nobel Prize and is the only person to win Nobel Prizes in 2 different sciences, physics and chemistry. இதுல நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள அச்சீவ்மெண்ட்னா அதுல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், அவர் நோபல் பிரைஸ் வின் பண்ணு. அப்ப அதுக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும், கம்ப்ளீட்டா எழுதணும்ன்ற விஷயம் இல்லை. ரைட். அப்ப இதுக்குள்ள the first woman to win a Nobel Prize. சரியா? அப்ப இதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா சரி. ஓகே, எக்ஸலன்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹப்சா சொல்லுங்க பாப்போம். மேஜர் டிஸ்கவரிஸ், பிரதானமான கண்டுபிடிப்புகள். The element polonium and radium. Polonium and radium. Yes. அப்ப இதுல the elements polonium and radium. Right. அப்ப அதுல டிஸ்கவரிஸ் சொல்லி டிஸ்கவர்டுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல டிஸ்கவரிஸ் அந்த 2 விஷயங்களும் வரும். அப்ப நான் இதுல ஒரு விஷயத்தை உங்களை டார்கெட் பண்ண சொன்ன பிள்ளைகள், டிஸ்கவரிஸ். டிஸ்கவரிஸ் சொல்றது என்னன்னா கண்டுபிடிப்புகள். அப்ப நம்ம ஒரு ஆன்சர் எழுதினா சரி வராது, குறைஞ்சது 2 ஆன்சரையாவது எழுதணும்னு சொல்லியிருந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். அடுத்தது சீமா. சீமா சொல்லுங்க பாப்போம். இயர் ஆஃப் பர்த். In 1867. இயர் எல்லாருக்குமே தெரியும். in 1867. ஏதாவது ஒரு வருஷத்தை குறிக்கிற மாதிரி தான் அந்த ஆன்சர் வரப்போகுது. அந்த ஆன்சர் இங்க எழுதும். ஓகே, பெர்ஃபெக்ட். தருணேஷ் சொல்லுங்க. இம்பாக்ட் ஆன் மெடிசின்.
Tarunesh, impact on medicine. Okay, Kishobika. Greatly influenced medicine and cancer treatment. Right. So the impact on medicine is her research. So then, has greatly influenced medicine and cancer treatment. சரி, அப்ப உண்மையிலேயே அவங்களோட ரிசர்ச் தான் இங்க வரணும். அதுக்குரிய மெயினான ஆன்சர்ல வர வேண்டியது. ரைட். இப்ப இதுல என்ன சொல்ல வரான்னு சொல்லி சொன்னா, இம்பாக்ட் சொன்னா என்னடா, அப்படி தாக்கம். அப்ப இங்க இன்ஃபுளுன்ஸ்ட் சொல்லி சொன்னா என்னென்ற அர்த்தம் வந்து செல்வாக்கு. அப்ப இந்த ரெண்டு வேர்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய வேர்டு, இம்பாக்டும் இன்ஃபுளுன்ஸ்டும். இம்பாக்ட் தாக்கத்துக்கு சொல்றது, இன்ஃபுளுன்ஸ்ட் செல்வாக்கு செலுத்துறதுக்கு சொல்றது. அப்ப இம்பாக்ட் ஆன் மெடிசின், இந்த மெடிசின்ல செல்வாக்கு செலுத்தின விஷயம் என்ன? அப்ப அதுல என்ன செல்வாக்கு செலுத்திக்குது? ஹர் ரிசர்ச். அவ என்னென்ன விஷயத்துல செல்வாக்கு செலுத்திருக்குது? மெடிசின்லையும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்லையும். இந்த விஷயங்களை நீங்க போட்டுருவீங்க. ஓகே, தட்ஸ் இட். அடுத்தது பாருங்க, சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு பிள்ளைகள் ஷார்ட் பேராகிராஃப்ல வந்து இந்த சின்ன பேராகிராஃப் தரும்போதும், இப்ப நம்ம இவ்வளவு நாளும் பார்த்தோம், பீப்புள் வரும், அனிமல்ஸோட ரிலேட்டடான விஷயங்கள் வரும், பிளேஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்னு பார்த்தோம். சரியா? சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து ஏதாவது வெஜிடபிளோ அதே மாதிரி ஒரு ஃப்ரூட்டோ தருவோம், அதுக்குரிய கொஸ்டின்ஸை கேட்போம். சரி, இது செய்யக்கூடிய மாதிரி இதுன்னு பார்ப்போம். 1 minute. ஆன்சர்ஸ் தெரிஞ்சாக்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டீம் வந்து ஆன்சர் சொல்லணும். சரியா? சும்மா சைலண்டா இருந்துட்டு போறதுக்கு வார இல்ல. ஓகே, சயானா சொல்லுங்கம்மா. A common color of ripe bananas. Ripe ன்னு சொல்றது வந்து பழுத்து. Yellow. ரைப் பனானாஸ்ல அந்த கலர் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலேயே இருக்குது பனானாஸ். எங்க இருக்குது? எத்தனையாவது சென்டென்ஸ்ல இருக்குது? எத்தனையாவது சென்டென்ஸ்ல மாறிக்குது அது? Fourth one. இங்க பாருங்க, buy a yellow peel when ripe. அப்ப இங்க ரைப் என்ற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி கேட்கிறாங்க, இங்க கலரை கேட்கிறாங்க. சோ நம்ம இதுல டார்கெட் பண்ண வேண்டிய கலர் என்னன்னா yellow. சாரி. சரியா? அப்ப இதுல நம்ம போடுவோம் ஆன்சர் yellow. ஓகே, அடுத்தது ரிம்சியா சொல்லுங்க பாவம். A food product where bananas are used. Baking and desserts. என்னமா? Baking and desserts. எத்தனையாவது சென்டென்ஸ்ல இருக்குது? சொல்லுங்க மத்தாக்கள். A food product where bananas are used. Fifth one. Baking and dessert. ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணப்படுது. சரியா? அப்ப நீங்க எழுத போறீங்க in baking and desserts. ரைட், அது சரி.
அடுத்தது ரிம்சா சொல்லுங்க பாப்போம். The number of bananas a single plant can produce. India. இல்லம்மா, 4வது question. The number of bananas a single plant can produce. Up to 150 bananas. Right, excellent. So அதுக்கு நம்ம போட வேண்டியது up to 150 bananas. சரி. The largest banana producing country. தருணேஷ் சொல்லுங்க பாபு. The largest banana producing country. India. அதில் இருக்குது அது கண்ட்ரியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சரியா? அப்ப இதுல என்ன சொல்ல வாரேன் அப்படி ஜஸ்ட் நம்ம மேல அந்த இன்ஃபர்மேஷனை சரியா செலக்ட் பண்ணி எழுதுற வேலை மட்டும்தான் இங்க இருக்கிறீங்க. ரைட். 6வது கொஸ்டின் பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சரியா? ரைட். முதலாவது கேட்கிறாங்க கண்ட்ரி ஆஃப் பர்த். அவசரத்துல பர்த்ன்னு கேட்ட உடனே அந்த இயர் எழுதி விட்டுறப்படாது. கண்ட்ரி ஆஃப் பர்த். ரைட். கண்ட்ரி ஆஃப் பர்த் சொல்லுங்க பாப்போம். ஃபருகா சொல்லுங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த். பெர்ஃபெக்ட் ஆன்சர், ஜெர்மனி. அடுத்தது லினுஷா சொல்லுங்க பாப்போம். born in. born in. இங்க கண்ட்ரி என்று சொல்லி வந்த உடனே நம்ம இந்த ஆன்சரை போட்டோம். இதுல விஷயம் முடியுது. அடுத்தது born in. லினுஷா சொல்லுங்க பாப்போம். ருக்கையா. In 1879. ரைட். born in இங்கே தந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இது வந்து born in கேட்ட அர்த்தம் என்னன்னா எந்த இயர்ல பிறந்தாங்க என்றதை கேட்கலாம். அப்ப நீங்க எழுத வேண்டியது 18 சரி 1879. இன்னொரு போட்டு எழுதினாலும் பரவாயில்ல. in 1879. ஓகே. அடுத்தது பாருங்க. நோபல் பிரைஸ் அச்சீவ்மெண்ட். ஹம்னா சொல்லுங்க. நோபல் பிரைஸ் அச்சீவ்மெண்ட். In physics for his work on the photoelectrode. in physics. அப்ப நோபல் பிரைஸ் அவங்களுக்கு கிடைச்சது வந்து இன் பிசிக்ஸ். அப்ப அவங்க அதுல நம்ம என்னத்துல வின் பண்ணாங்க என்றதையும் சொல்லலாம். on the photoelectric effect. on the photoelectric effect. ரைட். அடுத்தது வந்து எனக்கு சொல்லுங்க பாப்போம். யாருன்னா அஃப்ரிட் சொல்லுங்க. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி he worked. அஃப்ரிட் சொல்லுங்க. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி he worked. அகஸ்தியன். அஸ்னா. வாட்ஸ் ராங்? கொஞ்சம் ஆன்சர்ஸ் கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். ஜெய்னப் சொல்லுங்க. என்ன ஆன்சர்? இங்க மேல புக்ல பாருங்க. University. நேம் ஆஃப் தி புக்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க என்ன பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. வெரி குட். Princeton University. எக்ஸலன்ட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள்.
எனக்கு விமல்ராஜ் தர்ஷன் சொல்லுங்க பாப்போம். டைட் இன் அஷன் சொல்லுங்க. டைட் இன் அப்படி கருத்து என்னது? வருடம். பிறந்தது. இறந்த வருடம். பாஸ்ட் அவே. இறந்து போறது தான் இங்க போட்டிருக்கிறாங்க பாஸ்ட் அவே. அப்ப பாஸ்ட் அவே எப்பன்னு பாத்தீங்கன்னா in 1955. சரி, அப்ப அதுக்குரிய ஆன்சர் நீங்க போட்டுட்டீங்களா? சரி, in 1955. திரும்பவும் இன் போடணும். விளங்கல என்னமா? டெட்டின் போட்டிருக்கு, திரும்பவும் இன் போடணும். நீ கேட்டது விளங்கல, சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன் 1955 போடணுமா? இன் போடாட்டிலும் பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். சரி, உங்களுக்கும் இந்த டெஸ்ட் 5ல சில நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா இப்படி ஒரு லெட்டர் அல்லது ஒரு நோட்னு தருவாங்க. அதுல இருந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டா கேட்போம். சரி, அப்படி இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்கிறான். அப்ப மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி பாருங்க. வாட் ஈவெண்ட் வாஸ் ஹெல்ட் அட் த ஸ்கூல்? What event was held at the school? சொல்லுங்க பாப்பா. Environment Awareness Day. இங்க என்னன்னு போட்டா environment awareness day. awareness இல்ல, awareness day. awareness ன்னு சொல்றது விழிப்புணர்வு தினம். அப்ப நீங்க இதுல எழுத போறீங்க environment awareness day. 1. What activities were included in the event? What activities were Competition. 1, 2, 3. The quest competition வரைக்கும் வரும். A tree planting session, an exhibition, and a quest competition. Okay, இது 3 வரும். அடுத்தது who spoke about the importance of the environment? Who spoke? Mr. Pereira. Mr. Pereira. இந்த our principal என்றத நீங்க டைரக்டா the principal Mr. Pereira அப்படின்னு போட்டீங்கன்னா சரி. காமனா சொல்லும்போது the principal Mr. Pereira. அப்ப நல்லா கவனிங்க பிள்ளை. இதுல question word வச்சு டார்கெட் பண்ணி கேக்குறாங்க. who வந்தா யாரு? Right? Which team won the quest competition? Which team? Grade 11B. 11B. எந்த டீம் வின் பண்ணாங்கன்னு கேட்டா grade 11B. Right? What did all participants receive? Participants receive பண்ணது received ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது பக்கத்துல இது ஆன்சரா வரும். அப்ப certificates from the guest speaker. Who was the speaker? Who? An environmental scientist. An environmental scientist. சரியா பிள்ளை? சில நேரங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன பெரும்பாலும் 100% விதமான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு டைரக்டா ஒரு வேர்டை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டினை கேட்போம். சில நேரங்கள்ல எப்படியான கொஸ்டின் ஃபார்மட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ரெடி ஆகும். இதெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அடுத்ததும் அதே மாதிரிதான் போட்டிருக்கிறோம் பாருங்க. டெஸ்ட் 8ம் சரியா? பாவம். What event was held at the school? அதே மாதிரி கேள்வி. Art exhibition. Who displayed their artwork? Students from grade 6 and 11. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் யாரு இதை டிஸ்பிளே பண்ணாங்க? அங்க இருக்குது யாருன்னு கேட்டா அதுக்கு அடுத்ததா வருது பாருங்க displayed. அப்ப 3க்கு இருக்கிற ஆன்சர் எழுதி விட்டீங்கன்னா சரி. Who was the chief guest?
Who won the best painting award? Let me from grade from grade 10. Let me from grade 10. What did the winners receive? Certificates and Certificates and gift vouchers. சரி, இதுவும் ஒரு விதமான கேள்வி. இன்னொரு விதமான கேள்வி உங்களுக்கு போட்டிருக்கேன் பிள்ளைகள். இதுல நான் மென்ஷன் பண்ற அமைப்புல தான் இருந்து மாறி மாறி கேள்விகள் வரப்போகுது. அதால நீங்க இவ்வளவுத்தையுமே மேக்சிமம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரியான கேள்விகள் தான் வரப்போகுது. சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா வார கேள்விகள் சொல்லிச்சுன்னா நான் சொன்ன இந்த நம்பர்ஸ் போடுறது, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் நேரம் செஞ்சு காட்டியிருந்த நம்பர்ஸ் போடுற மாதிரி கேள்விகள், அதுதான் இப்ப ரீசெண்டா இருக்கிற பேப்பர்ஸ்ல வருது. உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க அப்படி ஒரு கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முன்னுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இது முடிஞ்சிடும். பிப்ரவரிக்கு உள்ள இந்த ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஒரு கேள்வியை, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பேஸ் பண்ண மாதிரி தான் போடுவோம். இப்ப வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர், அதே மாதிரி சதர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர், சப்ரகமோ ப்ரொவின்ஸ் பேப்பர்லாம் நான் அதை நேர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ண அமைப்புல தான் அவங்க போட்டிருக்கலாம். சரி, எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு இந்த டிஸ்பிளேல போறோம் பாருங்க. பார்ட் 1 ஃபுல்லா அந்த எக்ஸ்பிளைன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நான் கட்டாயம் ஒரு ரிவிஷன் எக்ஸாம்னு வச்சு பார்ப்பேன். பார்ட் 1ல நீங்க எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு குரூப்பா டிவைட் பண்ணி டார்கெட் பண்ணி நம்ம சில ஒர்க் அவுட் பண்ண வேண்டி வரும், சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். எப்ப சார் எக்ஸாம்? எக்ஸாம் இந்த 8வது கேள்வி முடிஞ்ச கையோட இந்த மாசத்துக்குள்ள நடக்கும் எக்ஸாம். செய்யுமே செஞ்சு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க பிள்ளைகள், நம்ம நேற்று ஒரு ப்ராக்டிஸ் பண்ண தெரியுமா? ஞாபகம் இதா 2025 பேப்பர் 2025ஆம் ஆண்டுல வந்த டெஸ்ட் 5 ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது சென்டென்சஸ்க்கு நம்பர்ஸ் போட்டிருக்கிறாங்க, அந்த நம்பர்ஸுக்குரிய டாபிக்ஸ் என்ன, அந்த சென்டென்ஸ் நம்பர் என்ன என்றதை ரெண்டையுமே கேட்கிறான். இதுல அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. நம்ம நேற்று பீகாக் பார்த்த மாதிரி பென்குயினை பத்தி போட்டிருக்கிறான். சரி, இந்த கேள்வி நம்ம செய்யக்கூடிய மாதிரி இது ஒரு 2025 போன கிழமை நடந்து முடிஞ்ச ஒரு பேப்பர், சப்ரகமோ ப்ரொவின்ஸ் பேப்பர் தான் இது. சரி, பாப்போம். எனிமல் ஃபேமிலி, எனிமலுடைய ஃபேமிலி சம்பந்தமா சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க ஃபேமிலி என்ட்ரி. அப்ப செகண்ட் சென்டென்ஸ் போட்டிருக்கான். பாப்போம் செய்யக்கூடிய மாதிரி இதான். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேபிட்டட் கேட்குறாங்க, ஃபுட் கேட்குறாங்க, பாடி ஃபீச்சர், லைஃப் ஸ்பேன். பாருங்க நம்ம படிச்ச அதே விஷயம், ஜெனரல் ஃபேக்ட். சரி, பாப்போமே. முதலாவது ஹேபிட்டட் சம்பந்தமா எத்தனையாவது சென்டென்ஸ்ல இருக்கு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாப்போம். Habited. Third question. Yes. Third one. Right, third one நம்ம சொல்லுவோம். எப்படி கெஸ் பண்ணீங்க தேர்ட் வருமண்டு? Coastal region. ஹேபிட்டட்னா அது வாழக்கூடிய இடம் சம்பந்தமா சொல்லுவாங்க. அப்ப அது வாழக்கூடிய இடம் பண்ணா பெரும்பாலும் நாடுகள்ன்ற பேர்களை சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன், சதர்ன் இப்படியான விஷயங்களை சொல்லுவாங்க. என்ன, அப்ப அது வாழக்கூடிய இடங்களை பத்தி தான் இதுக்குள்ள ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணி வாராம். அப்ப இதுக்குரிய ஆன்சர் தேர்ட். அடுத்தது ஃபுட் ஐட்டம். ஃபுட் ஐட்டம் சம்பந்தமாக மென்ஷன் பண்றது இங்க பாருங்க, ஈட்டன் நான் நேரத்தை சொன்னேன், ஃபுட்னா ஈட்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப அங்க ஈட்டன் வாரத்தால இங்க வர வேண்டிய ஆன்சர் ஃபிஃப்த் ஒன். ஓகே, அடுத்தது சொல்லுங்க பாபு. பாடி ஃபீச்சர். பாடி ஃபீச்சர் சொல்லிட்டோம்னா உடல் அமைப்புகள் எங்க சொல்றாங்க? பாடி ஃபீச்சர் இங்க பாடியை பத்தி சொல்லிக்கிறாங்க. ஸோ 4வது ஆன்சர் நம்ம போறோம். ஓகே, அடுத்தது லைஃப் ஸ்பேன், வாழ்க்கை காலம். live for about 15 to 20 years. அப்ப வாழக்கூடிய காலத்தை பத்தி லைஃப் ஸ்பேன் வாழக்கூடிய காலம் என்ன?
அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 6. ஜெனரல் ஃபேக்ட்னு வந்தா பொதுவான உண்மை. பொதுவான உண்மை என்னன்னு சொல்றது ஜெனரல் ஃபேக்ட். இவ்வளவுதான் புள்ளி. இதே அமைப்புகள்ல தான் இந்த கேள்விகள் மாறி மாறி வரும். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிட்டீங்கன்னா சரி. இப்ப எல்லாரும் டெஸ்ட் 9 பாருங்க உங்களோட புக்ல. சரியா? இதுல கேக்குறாங்க the science fair was held at, it was organized by, இது யாரால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது கொஞ்சம் பாருங்க. organized by சொல்லுங்க பாருங்க. Science Society. The Science Society. The Science Society of our organized by Science Society. அப்ப the science society என்பது ஆன்சரா வரும். எக்ஸலென்ட். The number of projects displayed, the number of projects 25. 25 இங்க பாருங்க 25 projects. எத்தனை ப்ரொஜெக்ட வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க நம்பர்னு கேட்டா புள்ளியில் இங்க வரும். ஆனா இதோட சரி இந்த முன்னுக்கு இந்த about என்ற சொல்லையும் சேர்த்து எழுதுங்க. ஏனென்றா about என்று சொல்லிச்சுன்னா அன்னளவாக அப்படி சொல்ற மாதிரி வரும். அடுத்தது ஜெரன்சிகா சொல்லுங்க. தி award won by Kamal. சொல்லுங்க. most innovative idea award. The most innovative idea award. இந்த award தான் ஒரு கொடுத்திருக்கிறாங்க. இன்னோவேட்டிவ்னு சொல்றது வந்து புத்தாக்கமான. சரியா? ஓகே எக்ஸலென்ட். ருக்கையா சொல்லுங்க பாவம். The theme of Kamal's project. Theme of Kamal's project. என்ன theme? ருக்கையா பாருங்க. சரி மத்தாக்கள் கொஞ்சம் இவங்களோட தீம் என்னது? Robot. Robot that can float, இவருடைய கண்டுபிடிப்புல மெயின் ஐடியா என்ன? இவருடைய கண்டுபிடிப்புல மெயின் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரோபோட் செஞ்சிருக்கிறாரு. that can sort ன்னு சொல்றது என்னன்னா வகைப்படுத்துதல். recyclable and non recyclable waste இது ரெண்டையுமே வகைப்படுத்துறது. சரியா? ஒண்ணு. அடுத்தது the name of school society mentioned by Kamal. யாரண்டா? ரிம்சியா சொல்லுங்க. the name of school society mentioned by Kamal. என்னது? The Science Society. எஸ், அதுக்கும் the science society தான் வருது. என்ன ஸ்கூல் சொசைட்டி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இதே விஷயங்கள் தான் 10வதுலயும் பாத்தீங்கன்னா இருந்தா அதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட் பை நிஷான்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ணிக்கிறாரு. மற்ற அதே மாதிரி ஒரு கேள்வி தான் போட்டிருக்குது. 2 சிமிலரான கேள்விகளை போட்டிருக்குது. நம்பர் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எத்தனை மியூசிஷியன்ஸ் இங்க பிளே பண்ணாங்க. சரியா பிள்ளை? அப்ப இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் 5 ஓவரால் கொஸ்டின்ஸ். இப்ப இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன விஷயம் செய்ய வேண்டி வரும். ஜஸ்ட் இவங்க இங்க டார்கெட் பண்ற இந்த டேபிளுக்குள்ள டார்கெட் பண்ற அந்த சென்டென்ஸ் ஒவ்வொன்றும் பேராகிராஃப்ல எங்க இருக்குது என்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு பொருத்தமான ஆன்சரை நீங்க இங்க எழுது. இப்போ ஃபுட்னு கேட்குறாங்கன்னா ஃபுட்டை பார்க்கறது எங்க இருக்குது? இங்க ஈட்டிங் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ரைட், ஆன்சர் எழுதுறோம். லைஃப் ஸ்பேன்னா வாழ்க்கை காலம். ரைட், திரும்ப திரும்ப சொல்றேன், இது அடிக்கடி வருது எக்ஸாம் பேப்பருக்கு. எழுதுறோம். நெஸ்டிங் பிளேஸ் எனக்கு கூடு கட்டி வாழக்கூடிய இடம். ஹோலோஸ் ஆஃப் ட்ரீஸ். நெஸ்டிங் பீரியட்னா இது அந்த கூட்டில் இருக்கக்கூடிய காலத்தை போடுறாங்க. இங்க ஜூலை டு டிசம்பர். இல்லைங்களா? ஃபார்ம் பண்றீங்க ஃப்ரம். சரி, இதெல்லாம் ஓகே. இதே அமைப்புல இருக்கிற கேள்விகள் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிதானே? இப்ப சில நேரங்கள்ல பிள்ளைகள் டெஸ்ட் 5ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டான கேள்வியும் வரும். அதாவது ஒரு டயலாக் தந்திருப்பாங்க, அந்த டயலாக் அப்படியே சமரைஸ் பண்ணி சுருக்கி கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி தந்திருப்பாங்க.
டயலாக்ல சொல்லப்பட்ட அவ்வளவு விஷயங்களும் இங்க பேராகிராஃப் சரி. ஆனா அந்த டயலாக்க சுருக்கி ஒரு ஆள் சொல்றது. அப்ப சொல்லும் போது சின்ன சின்ன வேர்ட்ஸ் மிஸ் ஆகும். அந்த வேர்ட்ஸுக்குரிய சென்டென்ஸ் எதுன்றது நம்ம டயலாக்ல கெஸ் பண்றோம். அதுக்குரிய பொருத்தமான வேர்டை கூட இங்க எழுதுறோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். Kuhan recently faced an interview in a company. He already knew the place where it is situated. He has applied for the post of dash manager. இதுக்கு ஆன்சரை கொஞ்சம் பாருங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போது முடிய நான் உங்களுக்கு ரெடி பண்றேன். சரி, பிள்ளைகள் சொல்லுங்க பாவம். சரியா, முதலாவது பாருங்க. He has applied for the post of dash manager. இவரு என்ன மேனேஜருக்கான போஸ்டுக்கு அப்ளை பண்றாரு என்றதை நீங்க பாத்தீங்கன்னா சிஃப்கா சொல்லுங்க, அவ என்ன ஆன்சர் வருவீங்க? Marketing. மார்க்கெட்டிங் மேனேஜர். சரியா, அங்க பாருங்க ஜெனரல் மேனேஜர்னும் இருக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜர்னும் இருக்குது. ஆனா இதுக்கு போஸ்ட் ஆஃப் அவர் என்னத்துக்கு அப்ளை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர். அந்த சென்டென்ஸை பார்ப்போம். Interested in the position marketing manager. Okay, perfect answer. Salha, நீங்க சொல்லுங்க பாப்போம். He likes that post as he likes dash new people. இதுக்குரிய சென்டென்ஸ் நீங்க அங்க கெஸ் பண்ணணும். எங்க இருக்குது? Meeting new people. ஓ, நியூ பீப்புள். என்ன ஆன்சர் போட போறீங்க? Meeting new people. மீட்டிங் நியூ பீப்புள். இங்க பாருங்க பிள்ளைகள், அதே சென்டென்ஸ் இங்க இருக்குது. அப்ப அந்த முன்னுக்கு மிஸ் ஆகிற வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டிங். மீட்டிங் நியூ பீப்புள். ஓகே, எக்ஸலன்ட். அடுத்து ஃபர்தா சொல்லுங்க. His highest dash qualification. Educational. Educational qualification. Right, excellent. அடுத்தது வந்து எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபாஹிம் சொல்லுங்க. He completed his degree in dash university. ஃபாஹிம் சொல்லுங்க. உபேத் சொல்லுங்க. உபேத், சிம்பிளான கொஸ்டினுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. சரியா பிள்ளைகள்? ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இப்ப இதுக்குள்ள பிள்ளைகள் நான் கொஞ்சம் அவதானிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னன்னா
இப்போ எனக்கு வந்து அங்கே அடுத்த சைடுக்கு வந்து ஓயில் ஒரு பெரிய க்ரௌட் ஒன்றும் அதுக்குள்ள நான் பெரிய கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கவனிப்பு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 month தான். அந்த 1 monthோடையே இந்த ஃபுல் ஃபோக்கஸும் இங்கே பக்கம் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் பேசிக்கை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து உங்களில் நான் கூடுதலான ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கேன். இப்போ அந்த டீமுக்கு வந்து 4 குரூப் டிவைட் பண்ணி 4 குரூப்புக்கும் தனித்தனியாக கரெக்ஷனுக்கு ஆக்கெல்லாம் போட்டு அப்படி நானும் கரெக்ஷன் செஞ்சு அப்படி பெரிய ஒரு ஒர்க் லோடு ஒன்று போயிட்டு இருக்கு. அதால உங்களை இந்த சைட்ல கொஞ்சம் நான் கவனிப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா என்ன விஷயம்னா எல்லாரும் அந்த ஒரு மாசத்துக்கு பிறகு பிக்கப் ஆகி சரியான ஒரு லெவலுக்குள்ள வந்துடும். அப்படி நீங்க இதுல கிளாஸஸ் செய்யும் போது நீங்க ஆன்சர் பண்ணாம, ரெஸ்பாண்ட் பண்ணாம, மைக் ஆன் பண்ணாம, வீடியோ ஆன் பண்ணாம இப்படியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னா நான் ஒவ்வொரு ஆளும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வரும். ஏன்னாண்டா நமக்கு வந்து படிக்கிறார்கள் தான் தேவை, படிக்கிறதுக்கு ஒழிக்கிறார்கள் தேவை. ஒளிஞ்சி அப்படி படிக்கணும்னு யாருக்குமே அவசியம் இல்லை. நான் அப்படியானாக்களை 1 by 1 ரிமூவ் பண்ணி வருவேன். எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த அவ்வளோ பேரையும் நான் எப்படியாவது என்னால மேக்சிமம் எந்த எஃபர்ட்டை போட்டு நான் எடுக்க வைப்பேன். புரியுதா? அப்ப அதால இந்த ஆன்சர் சொல்லாம சைலண்டா இருந்த கிளாஸுக்குள்ள இருந்துட்டு போயிடும் என்று சொல்லி யாருமே நினைக்காது. நீங்க நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டிலும் நீங்க பிழையான ஒரு ஆன்சரை சொல்லுங்க. அப்பதான் விளங்கும் நீங்க இந்த இடத்துல இப்படி ஒரு மிஸ்டேக்கை விடுறீங்க, அதை உங்களுக்கு ஈஸியா எப்படி சொல்லி தரலாம்னு நான் யோசிப்பேன். அப்ப அதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ரைட்? He has dash as a trainee assistant marketing manager. Right? So okay, செந்துரன் சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர் போட போறீங்க. He has dash as a trainee assistant marketing manager. என்ன போட போறீங்க? He has இதுக்குரிய சென்டென்ஸை கண்டுபிடிங்க பாப்போம் எங்க இருக்குதுண்டு. As a trainee assistant marketing manager என்று ஓகே, அப்ப இங்க இருக்குது as a trainee assistant marketing manager என்று இருக்குது. ஒரு சொல் தான் மிஸ் ஆகுது அதுக்கு முன்னுக்கு, என்னண்டா worked. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் 5ல வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வந்து ஆரம்பத்துல பாஸ் பேப்பர்ஸ்ல நீங்க இப்படியான கேள்வியை பார்ப்பீங்க. ஒரு 2018 2019 அப்படியான டைமுக்குள்ள நீங்க சம்டைம்ஸ் பார்த்திருக்கலாம். அதுக்கு பிறகு இது வந்து அப்படி இல்லாம போயிட்டு இப்ப ரீசெண்டா வரக்கூடிய கேள்விகள் தான் நம்ம முன்னுக்கு நிறைய கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அப்ப அப்படியான கேள்விகளுக்கு நீங்க மேக்சிமம் ரெடியான போடும். சரியா? இப்ப இந்த டெஸ்ட் 5க்குள்ள ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருந்தா அது சம்பந்தமா எனக்கு சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்ட் 1ல உங்களோட ஒவ்வொரு ஆடுற லெவலையும் ஆன்லைன் எக்ஸாமும் நடத்துவேன், மற்ற நார்மலான எக்ஸாம்ஸும் நடத்துவேன். அதுல பார்ப்போம் ஒரு ஆடுற பெர்ஃபார்மன்ஸும் எந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சொல்லுங்க. டெஸ்ட் 3 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் செய்தா? டெஸ்ட் 3 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சிட்டமே, என்ன இஷ்யூ? அந்த டைம் கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கல ஃபர்ஸ்ட் ஒன்ல. அது பிரச்சனை, நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ சென்ட் பண்ணி வைக்கிறேன்னு, நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. சரியா? ஓகே சார். நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, டெஸ்ட் 3க்குரிய வீடியோ கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். சார். நானும் டெஸ்ட் 4 தான் சார் கிளாஸ்ல ஜாயின் ஆனேன். ஓ சரி. நீங்க இப்ப யாராவது பிள்ளைகள் கொஞ்சம் லேட் ஆகி நீங்க ஜாயின் பண்ண ஒரு இஷ்யூஸும் இந்த இப்போதைக்கு வந்து இப்ப எந்த டார்கெட் வந்து நான் பார்ட் 1 ஏற்கனவே இந்த பிள்ளைகளுக்கு கிரேட் 10ல நல்ல டீட்டெயிலாவே படிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ரிவிஷன் தான் போதும். அதுல உங்களோட மார்க்ஸ் எந்த இடத்துல குறைவா வரும்னு எனக்கு தெரியும். இப்போ நோட்டீஸ் ரைட்டிங்ல மார்க்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஷார்ட் பேராகிராஃப்ல மார்க்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி டெஸ்ட் 4ல குறையும். அப்படி ஒரு சில இடங்கள் இருக்கு. அந்த ஏரியாஸ்ல நம்ம கூடுதலா மெனக்கிட வேண்டி வரும். அவ்வளவு. மற்ற எல்லாமே நார்மலா நான் சொல்லுவேன். உங்களோட மார்க்ஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், திரும்ப பார்ப்பேன் எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னு, அதுக்குரிய ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் நம்ம செய்வோம். அப்ப யாராவது நீங்க அப்படி நீங்க டெஸ்ட் 3 டெஸ்ட் 2 டெஸ்ட் 1க்குலாம் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நம்ம அதுக்குரிய வீடியோ எடுப்போம். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். See you all in the next class. முடிச்சுக்கொள்ளும். Thank you, sir. Thank you, sir. Thank you. Bye. Yes. Thank you. Test 6.